லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு கூறியது, கொராசின் நகரே ஐயோ உனக்கு கேடு, பெத்சாயிதா நகரே ஐயோ உனக்கு கேடு. ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீரு சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் மாறியிருப்பர். எனினும் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும். கப்பர்நாகூமே, நீ வானளாவ உயர்த்தப்படுவாயோ இல்லை பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். உங்களுக்கு செவிசாய்ப்பவர் எனக்கு செவிசாய்க்கிறார், உங்களை புறக்கணிப்பவர் என்னை புறக்கணிக்கிறார், என்னை புறக்கணிப்பவர் என்னை அனுப்பினவரையே புறக்கணிக்கிறார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, நம்முடைய கடவுள் நம்முடைய வீழ்ச்சியை கண்டு ஒருபோதும் சந்தோஷப்படுகிற கடவுள் அல்ல. நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஓர் உண்மை என்னவென்று சொன்னால், நாம் ஒருபோதும் தண்டிக்கப்படக்கூடாது, வாழ்வை இழந்து விடக்கூடாது. மாறாக நாம் அனைவரும் எழுந்து அவருடைய பிரசன்னத்துக்கு வர வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவரே நம்முடைய கடவுள். மீட்பின் வரலாற்றை நாம் பார்த்தால் ஆதியிலே இருந்து இன்றைக்கு வரை தனக்குரிய பிள்ளைகளை சேர்த்தெடுப்பதும் தன்னுடைய பால் நம் அனைவரையும் தன்பால் நம்மை ஈர்த்துக்கொள்வதுமே ஒழிய இயேசுவினுடைய கடவுளினுடைய தொழில் வேறு எதுவுமாக இருக்கவில்லை. அதுதான் அவருடைய ஒரே ஒரு வேலை, பின்னுக்கு திரிவது. ஒசேயா புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், இஸ்ராயேல் மக்கள் வழி தவறி போன பொழுதெல்லாம் எவ்வாறு ஒரு கணவன் மனைவிக்கு பின்னால் வழி தவறி போகிற மனைவிக்கு பின்னால் போகிறாரோ அவ்வாறு போய் கூட்டிக் கொண்டு வான்னு ஒசேயா புத்தகம் நமக்கு சொல்லித் தருகிறது. கடவுள் இப்படித்தான் பின்னாலே வந்து தேடி கண்டுபிடித்த கடவுளாக இருக்கிறார். இன்றைய முதல் வாசகம் இதற்கு அருமையான சாட்சியமாக அமைகிறது. பாரூக் நூலிலே இருந்து எடுக்கப்பட்ட இந்த புத்தகத்திலே பாவ மன்னிப்பு அடைய இவர்கள் எவ்வாறு செபிக்கிறார்கள். இஸ்ராயேல் மக்கள் அவர்களுடைய கடவுள் கொடுத்த நீதியிலே இருந்து, கடவுளுக்குரிய பராமரிப்பிலே இருந்து, கடவுளினுடைய அன்பிலே இருந்து, அவருடைய ஓங்கிய கை வன்மையிலே இருந்து விலகிச் சென்றதை நாங்கள் வாசிக்கிறோம். பாருங்கள், உதாரணமாக, ஆனால் ஆண்டவராகிய கடவுளே, நீதி உமக்குரியது. ஆனால் நமக்கும் யூதாவின் மக்கள், எருசலேமின் குடிகள், நம் அரசர்கள், தலைவர்கள், குருக்கள், இறைவாக்கினர்கள், மூதாதையர்கள் ஆகிய அனைவருக்கும் இன்று போல தலைகுனிவுதான் உரியது. ஏனெனில் ஆண்டவர் முன்னிலையில் நாம் பாவம் செய்தோம். நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படியவில்லை, அவரது குரலுக்கு செவிசாய்க்கவும் இல்லை, அவர் நமக்கு கொடுத்த கட்டளைகள் நடக்கவும் இல்லை. நம் கடவுளாகிய ஆண்டவர் நம் மூதாதையர் எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்த நாளிலிருந்து இன்று வரை நாம் அவருக்கு பணிந்து நடக்கவில்லை, அவரது குரலுக்கு செவி சாய்ப்பதில் ஈடுபாடு கொள்ளாமல் இருந்து விட்டோம். பாலைவனத்திலே இஸ்ராயேல் மக்கள் பயணம் செய்கிற பொழுது திருப்பாடலில் நாங்கள் பார்க்கிறோம் 95, இன்று நீங்கள் என்னுடைய குரலுக்கு செவி சொடுத்தால் எத்துணை நிலம் அன்று பாலைவனத்திலும் மாசாவிலும் செய்தது போல இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், மாறாக என்னுடைய குரலுக்கு செவி சாயுங்கள். ப்ளீடிங் காட், நமக்கு பின்னாலே கெஞ்சி கொண்டு வருகிற ஆண்டவராக இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரி, நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் இப்படியோ கெஞ்சி கொண்டு வருகின்ற ப்ளீடிங் காட், கடவுளுக்கு எங்களுக்கு பின்னாலே கெஞ்சி கொண்டு வருகிற அந்த ஆண்டவரை நாங்கள் இப்படி தள்ளிவிட்டு, சில தடவைகளிலே நம்முடைய குடும்பங்களில் நிகழ்கின்ற நிகழ்ச்சி நமக்கு தெரியும். கணவன் மனைவிக்கிடையிலே வாக்குவாதம் வருகிற பொழுது இந்த வாக்குவாதத்தை விட்டுவிடு, போராட்டத்தை விட்டுவிடு, சமாதானமாகும் இல்லை. சகோதர சகோதரிகள் இல்லை, பெற்றோர் பிள்ளைகள் இல்லை, ப்ளீடிங் பண்ணிக்கொண்டு வருகிற பொழுது நாங்கள் உதாசீனம் செய்கிறோம். அப்படித்தான் நிகழ்கின்ற இந்த நிகழ்ச்சி, இன்றைய நாள் நமக்கு பின்னாலே அவர் கெஞ்சி கொண்டு வருகின்ற கடவுள், எப்படியாவது இந்த பிள்ளையை தூக்கி விடுவோம் என்று அரவணைக்க ஆசைப்படுகின்ற கடவுள். ஆனால் நாம் நம்முடைய பாடு,
நாம் எங்களுடைய பாட்டிலே சென்று நாங்கள் எங்களுக்கு தக்க விதத்திலே ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள முயற்சி செய்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, பாருங்கள், இன்றைய நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள்ளே இவர்கள் போவதற்கு பல தடைகள் வந்தன. மோசே பேசிய வார்த்தைகளை இஸ்ராயல் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருந்தார். இன்றைக்கு நாங்களும் அப்படித்தான். பல வாக்குறுதிகள் எங்களை தேடி வருவதில்லை. ஏனென்றால் பாவ மன்னிப்பு அறிக்கை செய்வதில்லை, உதாசீனம் செய்கிறோம். கடவுளுடைய இரக்கத்தை, அருளை, இது அருளின் ஆண்டு. இன்னும் ஒரு சில மாதங்களிலே இயேசுபிராப்பினுடைய ஜூபிலியை கொண்டாடவிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அருள் நம்மை தேடி வந்தும் நாம் அதை உதாசீனம் செய்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு தருகின்ற செய்தி, இன்றைக்கு வெள்ளிக்கிழமை மனஸ்தாபத்தின் நாள். நாம் வெள்ளிக்கிழமையிலே வளமையாகவே காலை செபத்திலே சொல்லுகின்ற முதலாவது திருப்பாடல், ஆண்டவரே உமது இரக்கத்துக்கு ஏற்ப என்னை கழுவியருளும், என்னுடைய பாவத்தை கழுவியருள், ஈசோப்பினால் என்னை கழுவியருள், நான் தூய்மையாவேன், பாவத்தோடு என்னை கருத்தாங்கினான் என்கின்ற அந்த வார்த்தைகள். இன்றைய முதல் வாசகம் நமக்கு பாவ மன்னிப்பினுடைய தன்மையை, மனஸ்தாபத்தினுடைய தன்மையை பற்றி பேசுகிறது. நாம் எவ்வளவு தூரத்திற்கு இந்த அருளின் வார்த்தைகள் நமக்கு கிடைத்தும் நாம் இன்னும் எழுந்து நடக்க முடியாமல் இருக்கிறோம். யூதாரி பிள்ளை எழுந்து நடந்தானே, நம்மால் அதை செய்ய முடிவதில்லை. சக்கை பாவ அறிக்கை செய்தானே, நம்மால் அதை செய்ய முடிவதில்லை. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் வேற்று தெய்வத்தை நோக்கி செல்லுகிறோம். எங்களுடைய உடலை நாங்கள் விரும்புகின்ற பொழுதுபோக்கை மாத்திரமே தெய்வமாக நினைத்து நாங்கள் வாழ முயற்சிக்கிறோம். பிரியமானவர்களை, முயற்சிப்போம், எழுந்து நடக்க முயற்சிப்போம். இன்றைய நாளில் இயேசு ஆண்டவர் நற்செய்தியில் சொல்ல, கொராசின் நகரே ஐயோ உனக்கு கேடு, பெத்சாய்தா நகரே ஐயோ உனக்கு கேடு. ஏன்? உன்னிடம் பல வல்ல செயல்கள், உன்னுடைய வாழ்வினுடைய ஒரு நாளினுடைய ஆரம்பத்திலிருந்து வல்ல செயல்கள் நிகழ்கின்றன. இறை வார்த்தையை கேட்கிறாய், திருவிருந்து உட்கொள்ளுகிறாய், இதைவிட வல்ல செயல் என்ன உனக்கு தேவை? குடும்பமாக நீ வாழுகிறாய், உயிரோடு வாழுகிறாய், இயற்கையோடு வாழுகிறாய், உணவு உடுக்க உடை கிடைக்கிறது, இதைவிட வேறு என்ன வல்ல செயல்கள்? ஆனால் நீ வணங்கா கழுத்துள்ள பிள்ளையாக மாறுகிறாய் என்கின்ற அறைகூவலை இன்றைய நாளிலே இயேசு ஆண்டவர் நமக்கு தருகிறார். கெஞ்சுகின்ற கடவுளாக இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளை, முயற்சிப்போம். தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதபடி, நாம் ஒருபோதும் ஆண்டவருடைய தண்டனைக்கு உள்ளாகாதபடி, அவருடைய இரக்கத்தினுடைய ஒருபோதும் கடவுளுடைய இரக்கத்தை பலவீனமாக கொள்ளக்கூடாது. இது ஜூபிலி ஆண்டு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இரக்கத்தின் நாள், இரக்கத்தின் ஆண்டு. பிரியமானவர்களே, திரு இருதயம் சொல்லித் தருகின்ற அந்த மகிழ்ச்சியின் மீட்பின் செய்திக்குள்ளே நாங்கள் உள்வாங்கப்பட வேண்டும். இந்த ஜூபிலி ஆண்டு சொல்லித் தருகின்ற மகிழ்வின் செய்திக்குள்ளே நாங்கள் உள்வாங்கப்பட வேண்டும். ஆற்றலையும் அனுபவத்தையும் தருகின்ற இயேசு ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், விட்டு விட்டு என்னிடம் திரும்பி வா என்கிறார். பிரியமானவர்களே, நாம் தண்டனை பெற்று அழிந்து விட வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக தம்முன் நாங்கள் அனைவரும் நீதியோடும் நேர்மையோடும் உண்மையோடும் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எனவே நாங்கள் எங்களுடைய சாதாரண அற்ப காரியங்களுக்காக இயேசு ஆண்டவரை புறக்கணிப்போமாக இருந்தால், எங்களுடைய உடலும் உணர்வுகளும் முக்கியம் என்று சொல்லி பாவத்தை அணிந்து கொள்வோமாக இருந்தால், நாங்கள் எங்களுடைய பொழுதுபோக்குத்தான் முக்கியம் என்று ஞாயிற்றுக்கிழமையை, ஏனைய நாட்களை, நம்முடைய தெய்வீக கடமைகளை, கடவுளுக்கு செய்ய வேண்டியவற்றை, எங்களுடைய மீட்புக்காக நாம் செய்ய வேண்டியவற்றை நாங்கள் உதாசீனம் செய்வோமாக இருந்தால், விட்டுவிடுவோமாக இருந்தால், கொராசின் நகரே, பெத்சாய்தா நகரே என்று கொடுக்கப்பட்ட அறைகூவல்தான் நமக்கும் கிடைக்கும். பிரியமானவர்களே, தெளிவு நம் கையில் உள்ளது. பாவமா, சாவமா, இயேசுவா அல்லது பொழுதுபோக்கா என்கின்ற ஒரு போராட்டம் இருக்கிறது. இதற்குள்ளே இந்த இஸ்ராயேல் மக்கள் மனம் பிறந்து, எங்களுக்கு தலை குனிவு, ஏனென்றால் நாங்கள் நம்முடைய பிரசன்னத்திலேருந்து போய்விட்டோம், மோசேக்கு எதிராக பேசினோம், நாங்கள் இன்றைக்கு கடவுளின் ஊழியர்களுக்கு எதிராக, கடவுள் தந்த கட்டளைக்கு எதிராக வாழ பழகிவிட்டோம், பொழுதுபோக்குக்குள்ளே மூழ்கிவிட்டோம், விலகுவோம். ஐயோகேடு என்கின்ற சாபக்கேடுகள் நமக்குள்ளே வராமல் வளமும் வாழ்வும் நமக்குள்ளே கொளிக்க ஆண்டவரிடமாக அருள் வேண்டுவோம் என்று வெள்ளிக்கிழமை இயேசுனுடைய திரு இதயத்துக்கு நம்ம ஒவ்வொருவரையும் அர்ப்பணிப்போம். அந்த அருள் மலையிலே நாங்கள் நனைய முயற்சிப்போம். ஆண்டவர் அருள் தந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமேன்.
கொல்லிமேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.